தஞ்சை மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் அதாவது வந்து படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகுது. இந்த 3வது நாள்ல வந்து தஞ்சை மண்ணில் வந்து எங்களுடைய மிடில் கிளாஸ் படத்தை பார்க்கறது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. ஆக்சுவலா நாங்க இங்க வர்றதுக்கு இந்த படத்தோடைய இயக்குனர் எங்களுடைய கிஷோரனுடைய சொந்த ஊர் இது. இங்க வந்து உங்க முன்னாடி அதுவும் ஸ்ரீபதி சினிமாஸ்ல என்னங்க இதெல்லாம் ஒரு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன மாதிரி வச்சிருக்காரு ரகு இந்த தியேட்டரை. இந்த தியேட்டருக்குள்ள வர்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம். எஸ்பெஷலி எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு உள்ள வரும்போது எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த தியேட்டரோட இன்டீரியர் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து வந்து படம் எல்லாருக்கும் எப்படி இருந்தது? இந்த ஒரு வளர்ப்புக்காக தான் நாங்க வந்து அவ்வளவு தூரம் கிளம்பி வந்தோம். முதல்ல வந்து நான் இந்த மண்ணின் மைந்தருக்கு மைக்கு கொடுக்குறேன். அவர் பேசாது. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த தியேட்டர்ல ராஜராஜனா இருக்கும்போது எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு திருப்பி வந்து நம்ம படம் இங்க ஓடுதும் போது பயங்கர சந்தோஷம். நம்ம தியேட்டர்ல பயங்கரமா ஓடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படம் எல்லாரும் நல்ல பிக்கப் ஆகி சூப்பரா வந்துட்டு இருக்கு. அதை இன்னும் கொண்டு போறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது சின்ன பட்ஜெட் படம், அடுத்து பெருசு பண்ண போறோம். இது ஸ்டார்டிங் சின்ன பட்ஜெட், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களோட சப்போர்ட் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சார் சொல்லிட்டாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கதை சொல்லும் போதே இந்த தஞ்சாவூர் மண்ணை பத்தி சார்ந்துதான் சொன்னாரு. என்கிட்ட கதையாவே எங்க ஊர்ல இப்படித்தான் நடந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த கதையின் காலம் வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டதுதான். அதனால உங்க ஊருக்காரு இந்த கதை நம்ம ஜெயிக்கணும், முடிஞ்சளவு சொல்லுங்க. படம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுங்க. கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்க. இந்த மாதிரி சின்ன படங்கள் நல்லா ஓடும். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. ஆனா என்னைக்குமே நான் இது வரைக்கும் போன எல்லா தியேட்டர்லயும் புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், மக்கள் என்னைக்குமே வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கறத பாக்குறதே இல்லை. இல்லைன்னா நல்ல படம் அப்படிங்கிறது எந்த ஊர்ல நீங்க எப்படி எடுத்து மக்களுக்கு கொடுத்தாலுமே வந்து அவங்களுடைய